இந்த இடம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ங்க. உள்ளே எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எமர்ஜென்சியாக போகிறதுக்கு இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புதுசுங்க இந்த பஸ்ஸில். மக்களே, நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பஸ்ஸில் போயிருப்பீங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ காம்பனண்ட் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபுல்லாக வந்து காமிக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேசிஸ் மட்டும் நிற்குது. அந்த சேசிஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வளையும் உங்களுக்கு சின்ன இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பஸ் நீங்கள் ஈஸியாக பழச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தாங்க இது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க டிஃப்ரென்ஷியல் யூனிட் சொல்லுவாங்க. அங்கேருந்து நேராக ஒரு ஷாஃப்ட் வருது பாருங்கள். ஸோ இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டு இது எதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போவாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸு வந்து ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாஃப்ட்டை சுற்றி இது மூலமாக தான் டிஃப்ரென்ஷியல் வந்து கியர் இருக்கும். உள்ளே வந்து கியர் வந்து இந்த ரெண்டு வீல் இந்த ஆக்சல் பார்த்தீங்கன்னா வீல் வந்து மூமெண்ட் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பிரேக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே. ஸோ ஒரு ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் இருக்கோங்க. எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கல் எக்ஸ்போ 2.0 சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து என்ன எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இப்போ அப்கமிங்கில் இருக்கிற அதாவது ஃப்யூச்சரில் வரப்போகிற அதாவது 2 வீலர்ஸு அப்புறம் காரு வேனு பஸ்ஸு அதுக்கான எக்ஸ்போ தாங்க அது வந்து போட்டிருக்காங்க. எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 2 ஆகஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 31 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வரைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து சிவசங்கர்ன்றவர் தாங்க வந்து வெல்கம் பண்ணியிருக்காருங்க. அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் AOBOA. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து நடத்துகிறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். வாங்க அப்படி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அசோக் லேலனோட ஒரு சேசிஸ் நிற்குது பாருங்கள். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அசோக் லேலன் 13.5 மீட்டர் கார்கஸ். இந்த பஸ்ஸோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே அப்படியே உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க கேபின். இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் லேலண்ட் சேசிஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா அதோட ஏர் ஃபில்டர்ஸ் அதெல்லாங்க இந்த ஐட்டம்ஸ்லாம். கைஸ், இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த AOBOAங்க, ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்துருப்பீங்க AOBOA மோட்டலு. நம்ம லாஸ்ட்டாக சென்னை டு திருச்சி போன அந்த பஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அந்த இடம் தான் இது.
காய்ஸ் இங்கே பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குங்க ஒரு பஸ்ஸு. ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க இது. SRMTR ஆட்டோ டெக். காய்ஸ் இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. அப்படி இதாங்க என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள காலை வச்சு என்ட்ரன்ஸ் போகலாம். காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வோ எய்ச்சர் காம்பினேஷனில் பண்ண பஸ்ஸுங்க. டிரைவர் கேபின் பாருங்களேன். உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. நல்லா இருக்குங்க இந்த. இது வாங்க உள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீப்பர் பெடுத்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் சீட்டர் இருக்குது, மேலே வந்து ஸ்லீப்பர் இருக்குங்க. எல்லாருமே வந்து ஒரு டைட்டாக இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒர்த்தாக வந்து ரொம்ப லைட்டாக காலை கொடுத்தாங்க. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே 180 வந்து பரவாயில்ல, நல்லாவே போகலாம். காய்ஸ் இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே தாங்க இருக்கோம். வாங்க அப்படியே வந்து நம்ம ஸ்லீப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் வாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் இருக்குதுங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு பின்னாடி வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டரு ப்ளஸ் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இந்த பஸ் வந்து ஒரு நான் ஏசி பஸ்ஸுன்றதுனால இங்கே ஃபேனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக இருக்குங்க, 2 பேர் படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க. இது வாங்க அப்படியே சீட்டரில் உட்காந்து சீட்டரில் என்னென்ன கம்யூனிட்டிஸ் இது பார்க்கலாம். சீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் மேலே வந்து ஃபேன் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து ஒரு நிமிஷம் இருங்க. புஷ்பேக் வந்து எவ்வளோ ஃபயருக்கு காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃபயருங்க புஷ்பேக்கு. இப்போ இந்த பஸ்ஸில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃபேன் தாங்க. ஏன்னா மற்ற நான் ஏசி சீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் ஃபேன் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து சீட்டர்லேயும் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச் வைக்கிறதுங்க அது, ப்ளஸ் ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மக்களே இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஸ்லீப்பர் கோச் இருக்குது, 30 பர்த் இருக்குது. சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 சீட்டர் இருக்குதுங்க இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் பண்ண பார்த்தீங்கன்னா மற்ற இந்த பஸ்ஸில் வந்து இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் அது வந்து எப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிரைவர் உட்கார சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா பஸ்ஸுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கும். கேட் வந்து நான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கும். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ரெஸ்ட் ரூம் இங்கே கொடுத்துட்டாங்க. டிரைவர் கேபின் பின்னாடியே கொடுத்துட்டாங்க ரெஸ்ட் ரூமு. அதனால் கொஞ்சம் வந்து இவருக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இங்கே விட இங்கே கொடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல கொடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துக்கலாம், க்ளீனர் உட்காந்துட்டு வரலாம். டிரைவர் பார்த்தீங்கன்னா தூங்குறது வந்து மேலே ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிரைவர் இருப்பாங்க. டிரைவர்ஸ் வந்து படுத்து தூங்குறதுக்கு மேலே கேபின் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேனில் கேமராவும் இருக்குங்க ஃப்ரண்ட்டில். கைஸ் அப்படியே வாங்க பக்கத்தில் போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்வோ ஈச்சர் காம்பினேஷனில் வந்திருக்க ஒரு சூப்பர் கேரவன்ங்க இது.
நம்ம ஹேக்ட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கேரவன் தாங்க இது. ஆக்சுவலி இந்த எஸ்ஆர்எம்பிஆர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நான் அது வந்து கேட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் கண்டிகையில் தான் இந்த பாடி பில்ட் பண்ணுறாங்களாம். எனக்கு ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க இது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கேப்பல்லா, அதுக்கப்புறம் டாட்டா பில்டு அதிக இது பார்த்துருக்கோம். பட் இந்த நேம் வந்து புதுசாக இருக்குங்க, எஸ்ஆர்எம்பிஆர்ன்றது. வாங்க அப்படியே இந்த பஸ்ஸுக்குள்ளே போகலாம். வாங்க அப்படி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவர் கேபினுக்கு இது பார்த்தீங்கன்னா ஓவன். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. கைஸ் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தோன்னா இவங்களோட பிராண்டு பஸ் தாங்க, எஸ்ஆர்எம்பிஆர். இது பார்த்தோன்னா நார்மலாக இந்த கம்பெனி வண்டி மாதிரி இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸில் ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸு, பெயிண்டிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், மஹிந்திரா க்ரூஸோ. இது பார்த்தா நார்மல் கேபின் தாங்க. இது காய்ஸ் நம்ம ரொம்ப நாள் மக்களே நம்ம எதிர்பார்த்த பஸ் இங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நின்றுட்டு இருக்குங்க. பார்க்கறதுக்கு அப்படியே சொகுசு கப்பல் மாதிரி இருக்குதுங்க. வாங்க அப்படியே அதுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வால்வோ 9600 13.5 மீட்டர் 15 மீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க இது. வாங்க அப்படி உள்ளே போகலாம். பஸ்ஸு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. இதனோட ஸ்பெக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இந்த பஸ்ஸில் பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு வந்து நம்ம இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. வாங்க அப்படி உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். உள்ளே போய் காய்ஸ் பஸ்ஸு வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க பஸ்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எல்இடி வச்சுருக்காங்க. கைஸ் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிவியோடு இருக்குங்க இந்த பஸ்ஸு. மக்களே பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷனுங்க. இது இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இதில் டிவி மட்டும் இல்லை, டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஹோல்டர் இருக்குதுங்க. அது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா எந்த பஸ்ஸுலையும் டிவி இருக்கும், இல்லைனா லக்கேஜ் ஹோல்டர் இருக்கும். பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிவியும் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து லக்கேஜ் ஹோல்டரும் இருக்குது.
லேட்டஸ்ட்டு BS6 9600 ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க அது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏசி வெண்ட் இருக்குது, லைட்டு 2 லைட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு. ஆக்சுவலி இங்கே வந்து ஸ்ட்ரிப் லைட் இருக்கும், ஒன்றும் போடலைங்க அது. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு. பின்னாடி பேக் ரெஸ்ட்டு. அப்படியே ஒவ்வொரு சீட்லேயும் வந்து ஒரு ஹேமர் இருக்குங்க. மக்களே இந்த பஸ்ஸு வேறு லெவலுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து எதனா ஒரு ஆப்ரேட்டர் வந்து இந்த பஸ்ஸை சீக்கிரம் வாங்கிடுவாங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இன்ட்ரோ ஆன பஸ்ஸுங்க அது, அந்த BS6 ஸ்லீப்பரு 9600. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் ஆஃப் 9600 ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வித் டிவியோட, வித் லக்கேஜ் ஹோல்டரோட, வித் டிவிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எந்த பஸ்ஸில் இது மாதிரி லக்கேஜ் ஹோல்டர் வித் டிவி பார்த்ததே கிடையாதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ங்க. உள்ளே எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எமர்ஜென்சியாக போகிறதுக்கு இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புதுசுங்க இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பத்து உள்ள பஸ்ஸுங்க. இது லக்கேஜ் ஸ்பேஸுங்க. எவ்வளோ பெருசு பாருங்க லக்கேஜ் ஸ்பேஸ் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பேக் என்ஜின், மல்டி ஆக்சல் கொண்ட பேக் என்ஜின் பஸ்ஸு. சவுண்டை கேட்கும் போதே அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுதுங்க. டிபிக்கல் வால்வோ இன்ஜின். எமர்ஜென்சி எக்ஸிட் இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசிஸில் டெமோடாரோட பாடி பில்டில் உருவான பஸ்ஸுங்க இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான். வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. வழக்கம் போல் இதாங்க என்ட்ரன்ஸ். டிரைவர் கேபின் பாருங்கள். மேலே வந்து டிரைவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இதுங்க வந்து பார்த்து இந்த இடத்துல சீட் கிடையாது. இது அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பர்த் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு, தெரியுதா? இந்த பஸ்ஸில் ஸ்லீப்பரில் என்னென்ன அமெனிட்டி இருக்குது பார்க்கலாம் வாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பாருங்க ஹோல்டரு. அங்கே வந்து ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ரெஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அப்படியே வந்து ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, ப்ளஸ் லைட் இருக்குங்க.
லைட் மட்டும் ஆன் ஆகுது. ப்ளஸ் அங்கே ஒரு எமர்ஜென்சி ஹேமர். மக்களே, இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள். டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து ஸ்டாலை வந்து காலி பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க இது எக்ஸ்போ நடக்கிறது. எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இல்லைனா நான் வந்து இந்த ஃபஸ்ட் நாளே வந்து நான் வ்ளாக் எடுத்திருப்பேன். இது பார்த்தீங்கன்னா விவா மெட்டல் காம்போசிட்ஸ். ஆக்சுவலி சீட் பஸ்ஸோட சீட் மேனுஃபேக்சருங்க அவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ்ஸோட ஒரு இது ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் தான் போயிருந்தோம், சென்னை டு திருச்சிக்கு. எல்லாம் எடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேடிஏசி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஏர் கண்டிஷ்னர் சிஸ்டம்ங்க. ஏசி பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஏசி கண்டிஷ்னர் இது தாங்க. இது அந்த மேனுஃபேக்சருங்க. சரி, முக்கால்வாசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேடிஏசி தான் போட்டிருக்கோம், நானே பார்த்துருக்கேன். ஸோ எல்லாம் காலி பண்ணுறாங்க கடையை. ஸோ ஆக்சுவலி நம்ம நேற்று வந்துருக்கணுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார்லாம் கூட நிப்பாட்டியிருக்காங்க. ஹோண்டா காருங்க இது. இந்த ஹோண்டா ஹமேஸ் காரு. இங்கே பாருங்கள், இங்கேயும் கார் நிற்குது. டொயோட்டோ காருங்க, டொயோட்டோ இனோவா, கிளான்சியா. இது பார்த்தீங்கன்னா அப்போலோ டயருங்க. அப்போலோ டயரோட ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்பேல் ஆட்டோமோட்டிவ் கூலிங் சொல்யூஷன். அதாங்க ஏசி தாங்க. இதுவும் இஸ் ஆல்சோ ஏசி மேனுஃபேக்சரர் ஃபார் பஸ்ஸஸ். இது பார்த்தீங்கன்னா சீட்டுங்க, ஆட்டோமோட்டிவ் குளோபல் சீட்டிங் சிஸ்டம்ஸ் இது. ஸோ பஸ்ஸில் இருக்கிற சீட்டு, பட் கேரவனில் வர சீட்டுங்க இதெல்லாம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ்ஸோட ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த ட்ராவல் இந்த ஜிங் பஸ்ஸில் தாங்க நான் ட்ராவல் பண்ணணும். நம்ம அடுத்த விலாக் இந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி நான் ஒரு விலாக் கண்டிப்பாக எடுத்து போடுறேங்க ஜிங் பஸ்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி இருக்காருங்க. இவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு படத்தில் வந்துருப்பாருங்க இவர். இங்கே பாருங்கள். இங்கே ஒரு பஸ்ஸு நிற்குது. இது என்ன பஸ்ஸு? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா குர்கா ஜீப்பு ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட குர்கா மாடல் இது. இது வந்து அர்பானியா. அது பார்த்தீங்கன்னா 4x4 அது. வாங்க நம்ம இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ளே போகலாங்க. ஓ காய்ஸ், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஈவி பஸ்ஸுங்க. டாட்டா பில்டோட ஈவி பஸ்ஸுங்க, மேக்னா ஈவி. இது
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கேபினு ப்ளஸ் ஏசி செமி ஸ்லீப்பர் கிடையாதுங்க, ஏசி சீட்டர் தாங்க, கொஞ்சம் ரெக்ளைனிங் மட்டும் இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாங்க. காய்ஸ் மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்போலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்வோ தாங்க. வால்வோ 9600S ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துங்க அந்த பஸ்ஸு. ஏன்னா லேட்டஸ்ட்டு அப்டேட்டோட இருக்கிற பஸ்ஸுங்க அது. ஏன்னா அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 பர்த் இருக்குங்க. ஒவ்வொரு பர்த்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி ப்ளஸ் டிவி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று லக்கேஜ் ஹோல்டர் இருக்கும், இல்லைனா டிவி வச்சுருப்பாங்க. பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி வித் லக்கேஜ் ஹோல்டர் உண்மையாகவே வேறு லெவலுங்க அந்த பஸ்ஸு. கண்டிப்பாக அந்த பஸ்ஸு வந்து எதனா ட்ராவல்ஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க. முதல்ல நம்ம அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக நான் ஒரு vlog எடுத்து போடுவேங்க. ஏன்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் அந்த ஒரு பஸ்ஸு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பக்கத்தில் டாட்டா மேனுஃபேக்சரிங்கில் இன்னொரு சேச்சிஸ் பஸ் இருந்தது. ஆக்சுவலி டாமோட்டர் நினைக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நார்மலில் இப்போ ஓடிட்டுருக்க BS6 ஸ்லீப்பர் பஸ் மாதிரி தாங்க அது இருந்தது. மக்களே, நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பஸ்ஸில் போயிருப்பீங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ காம்பனண்ட் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபுல்லாக வந்து காமிக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேசிஸ் மட்டும் நிற்குது. அந்த சேசிஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருங்க இது. ஸோ இதுனா பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க்கு. இது ஹெட்லைட்டு, இங்கே இருக்கிறது ஹெட்லைட்டு, 2 பக்கம் ஹெட்லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருங்க. இது வழியாக தான் ஏர் ஃபில்டர் செக் பண்ணி இது இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து ஃபில்டர் கேட்ரேஜ் இருக்கும், அதை வந்து பர்டிகுலர் ஹவர்ஸ் மாற்றுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவரோட கேபின்னு. ஸோ ஸ்டீரிங்கு அப்படியே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். அது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட்டு தாங்க. இது உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏறி இறக்கிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ங்க, சைலன்சர். BS6ன்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் ப்ளூ ஆயில் வரும். ஹேட் ப்ளூ ஆயில் டேங்கோடு சேர்ந்துருக்குது இது. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வர BS6 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இது அப்படியே வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு, 2 டயருங்க. ஃபஸ்ட்டு ஆக்சில் இது அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது அந்த பக்கம் இருக்கிற டயரு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அப்படிக்கா வரேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த பஸ்ஸு இன்ஜின். பஸ்ஸில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்ப்ரிங்குங்க, அது சஸ்பென்ஷன் சிஸ்டம்ங்க, அது பிரேக்கிங் சிஸ்டம் அது. ஸோ இதுதான் இன்ஜினோட ஃப்ளை வீலுங்க. ஃப்ளை வீல்லேருந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ். இது கியர் பாக்ஸோடு அட்டாச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு சொல்லுவாங்க. ஸோ வண்டி வந்து நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூலமாக தான் பவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற டயருக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி இருக்குதுங்க, பெரிய பேட்ரி. ஸோ இதுதாங்க நான் சொன்னது டிஃப்ரென்ஷியல் யூனிட்டு. அப்படியே பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆக்சல் வண்டிங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆக்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க மல்டி ஆக்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 4 டயர் வரும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் வரும். இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸில் வந்து என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பஸ்ஸு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாதா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டயர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரைட்டு லெஃப்ட் டேர்ன் ஆகும். பட் இந்த மல்டி ஆக்சில் பஸ்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ப்ளஸ் இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக 10 டயர் இருக்குது பார்த்தீங்களா, 2 டயருமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் டேர்ன் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ்ஸு வந்து உங்களுக்கு ஈஸியாக வளையும். உங்களுக்கு சின்ன இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நீங்கள் ஈஸியாக வளைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தாங்க இது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க டிஃப்ரென்ஷியல் யூனிட் சொல்லுவாங்க. அங்கேருந்து நேராக ஒரு ஷாஃப்ட் வருது பாருங்கள். ஸோ இந்த ப்ரப்பலர் ஷாஃப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போவாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸு வந்து ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாஃப்ட்டை சுற்றி இது மூலமாக தான் டிஃப்ரென்ஷியல் வந்து கியர் இருக்கும். உள்ளே வந்து கியர் வந்து இந்த 2 வீல் இந்த ஆக்சல் பார்த்தீங்கன்னா வீல் வந்து மூமெண்ட் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பிரேக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே. ஸோ ஒரு மல்டி ஆக்சில் பஸ்ஸில் நீங்கள் போயிருப்பீங்க. மல்டி ஆக்சில் பஸ்ஸோட சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு உள்ளேருந்து வெளியே வரத்துக்கு மனசே வரலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த எக்ஸ்போ. உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரு வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த எக்ஸ்போ. ஸோ நான் இந்த விலாகை வந்து இதோட என் பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.